மக்களே, தட்டைப்பயிர் எப்படி புளிக்குழம்பு தேங்காய் போடாமல் வைக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. செய்யும் முறை: தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் கடுகு போடணும். கடுகு, பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகு, புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு, லெமன் அளவுக்கு, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அளவு பார்த்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். வணங்கட்டு. தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா வதண்டு வந்துச்சு. அப்புறம் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள் அளவு கொஞ்சம் நல்லா மல்லித்தூள் 2, 3, 4 மசாலா வரணும். அதுக்காக நல்லா எண்ணெயில் வதங்கணும். பச்சை மணம் போகணும். நல்லா வெந்து உடஞ்சி நல்ல மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் புளி கரைச்சல் ஊற்றுறேன். அப்படியே தட்டைப்பயிர் போட்டுக்கலாம். வேக வச்ச தட்டைப்பயிர் போட்டுச்சு. தட்டைப்பயிர் நல்லா ஒன்று செட் ஆகணும். உப்பு காரம் பொடி எல்லாம் அதில் பிடிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இல்லைன்னா இதே கட்டியிலே வச்சுக்கலாம்.